Dear student, welcome to computer science class. Today we are going to discuss about the chapter 8 networking and e-commerce. We will see the topic hardware requirements for networking. நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு சிஸ்டம் நெட்வொர்க்கிங் கான்ஃபிகரேஷன்ஸை ப்ராப்பர் அசைன்மெண்ட்டை பர்ஃபெக்டாக கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன மெத்தட் ஆஃப் ஹார்ட்வேர்ஸ் தேவைப்படுது, ஒரு ஃபுல் செட் ஆஃப் நெட்வொர்க் கனெக்ஷன்ஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணிவிட்டு ஒரு கம்ப்யூட்டர்ஸ்லேருந்து அனதர் ஒன் கம்ப்யூட்டர்ஸ்க்கு நம்ம டேட்டாஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன மாதிரியான ஹார்ட்வேர் ரெக்குவயர்மெண்ட் தேவைப்படுது அப்படின்றத பற்றி தான் நம்ம இன்றைக்கி செஷன்ஸில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஹார்ட்வேர் ரெக்குவயர்மெண்ட்ஸ் ஃபார் நெட்வொர்க்கிங். The backbone of a network is its components, that is the hardware devices that together help in forming the network. ஒரு நார்மல் கம்ப்யூட்டர்ஸ்க்கும் நெட்வொர்க் கான்ஃபிகரேஷன்ஸில் அசைன் பண்ணியிருக்க ஒரு கம்ப்யூட்டர்ஸ்க்கும் சம் ஹார்ட்வேர் ரெக்குவயர்மெண்ட்ஸ் இம்பார்ட்டன்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா நார்மல் கம்ப்யூட்டர்ஸில் நீங்கள் தேவையான நெட்வொர்க் ஃபெசிலிட்டிஸை இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னா ஸோ அந்த எக்ஸாக்டு கம்ப்யூட்டர்ஸ்குள்ளார அடிஷ்னல் ஹார்ட்வேர்ஸை நீங்கள் இம்போர்ட் பண்ணணும். ஸோ என்னென்ன மாதிரியான ஹார்ட்வேர்ஸ் நெசசரியாக தேவைப்படுது அப்படின்றத பற்றி நம்ம ஒன் பை ஒன்னாக நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா? தென் ஃபர்ஸ்ட் ஒன், லெட் அஸ் டிஸ்கஸ் தீஸ் டிவைசஸ் இன் டீட்டெயில். ஸோ என்னென்ன மாதிரியான ஹார்ட்வேர் டிவைசஸை நம்ம யூஸ் பண்ணணும், ஒரு நார்மல் நெட்வொர்க் கனெக்டிவிட்டியில் இல்லாத ஒரு சிஸ்டம்க்கு என்னென்ன மாதிரியான அடிஷ்னல் ஹார்ட்வேர் டிவைசஸ் தேவைப்படுது அப்படின்றத பார்க்கலாம். இன் திஸ் ஃபர்ஸ்ட் ஒன், நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு, தட் மீன்ஸ் NIC, நெட்வொர்க் interface card. Then second one, registered jack 45 RJ45. This is the cable, jack cable and port. Okay, then third one is the hub, and fourth one is the switch, fifth one modem, and sixth one router, and last one is the gateway. So in the 7 options we used to network connections established required hardware options. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு NIC. Now we will see the first one option, network interface card NIC. Computer connected to a network by means of a network interface card NIC. ஒரு கம்ப்யூட்டர்ஸை நெட்வொர்க் கனெக்ஷன்ஸில் நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஹார்ட்வேர் டிவைசஸை யூஸ் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு NIC. ஓகேங்களா? இட் இஸ் யூஸ்வலி built into the motherboard. ஸோ எக்ஸாக்ட் இந்த இன்டர்ஃபேஸ் நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக ஒரு மதர்போர்டோட இன்பில்ட்டாக அவைலபிளாக இருக்கும். சப்போஸ் இந்த NIC நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு அவைலபிளில் இல்லை, டிஃபால்ட் பாசிபிலிட்டிஸோட இல்லை அப்படின்னா யூ கேன் பை த நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு அண்ட் பில்ட் யுவர் எக்ஸாக்ட் கம்ப்யூட்டர் சிஸ்டம். ஓகேங்களா? தென் this cards helps the computer communicate over the network. ஸோ இந்த டைப்ஸ் ஆஃப் நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் கம்யூனிகேட் ஓவர் த நெட்வொர்க் வழியாக ஒரு கம்யூனிகேஷன்ஸை பர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக தான் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்ட்ஸை யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? தென் திஸ் இஸ் த இமேஜ் ஃபார் நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு, தட் மீன்ஸ் வயர்ட் ஆர் வயர்லெஸ் கான்ஃபிகரேஷன் பேசிஸில் நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா? in this first one options in this port. ஸோ இந்த assigning this ports is the wireless connections ஆப்ஷன்ஸோடு இருக்கிறது. தென் another one ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா wired connection பேசிஸில் கனெக்ட் ஆகிற நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு NIC. this is the example for wireless network interface card. so only supported with the wireless connections only. ஓகேங்களா? then next one is the registered jack 45, that means RJ45. this is an 8 wired connectors that is commonly used to connect a network interface card with hub. ஸோ ஒரு எக்ஸாக்ட் கம்ப்யூட்டர்ஸில் காமனாக யூஸ் பண்ணுற ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன்ஸை ஒயர் மெத்தடில் நம்ம கம்யூனிகேட் பண்ணுவோம். தட் மீன்ஸ் ஒயர் கனெக்ஷன்ஸில் எஸ்டாப்ளிஷ் பண்ணும்போது யூஸ் பண்ணுற ஒன் டைப்ஸ் ஆஃப் connected, that means port of connectors என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த registered jack 45 கேபிள் கனெக்டர். ஓகேங்களா? இந்த வயர்ட் கனெக்ஷன்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இந்த வயரில் பார்த்தீங்கன்னா 8 வயர்ஸ் வந்து அவைலபிள் இருக்கும். ஈச் அண்ட் எவ்ரி வயர்ஸ் பார்த்தீங்கன்னா the both wires are connection different colors. so most colors are assigning this black, gray, green and
yellow color. ஸோ இந்த 4 கலர் ஆப்ஷன்ஸில் வித் ஒயிட் கலர்ஸோட காம்பினேஷன்ஸில் 8 கலர்ஸ் உங்களுக்கு எஸ்டாப்ளிஷ் ஆகும். ஸோ இந்த 8 கலர்ஸ் வயர்ட் கனெக்ஷன்ஸ் அவைலபிளில் இந்த RJ45 கேபிள்ஸ் உங்களுக்கு அவைலபிள் இருக்குது. ஓகேங்களா. ஸோ காமன்லி யூஸ்டு கனெக்டட் எ நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு வித் ஹப்போட கனெக்ட் பண்ணுறதுக்காக இந்த RJ45 கேபிள்ஸ் நமக்கு யூஸ் ஆகுது, இந்த கனெக்டர். ஓகேங்களா. தென் நெக்ஸ்ட், திஸ் இஸ் த RJ, that means registered jack 45 cable constructions image. So there are 3 cable options available இருக்கு. First one options பாருங்க, grey color options and green and blue and then orange color. 4 combinations of color with white ஓட available இருக்கு. ஓகேங்களா. This is the RJ45 cable connector. ஓகேங்களா. கேபிளோடைய கனெக்டர் போர்ட். ஸோ 8 பின்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் அவைலபிள் இருக்கும் இந்த RJ45 கேபிள் போர்ட்டில். ஓகேங்களா. ஸோ ஆஃப்டர் யூ கேன் கனெக்ட் டு திஸ் இன்டர்ஃபேஸ் கார்டு த வித் ஹப். ஸோ ஹப் லொக்கேஷன்ஸில் சிஸ்டம் டு ஹப் ட்ரான்ஸ்ஃபர் டேட்டாஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான கனெக்ஷன்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காக இந்த டைப்ஸ் ஆஃப் கேபிள் கனெக்டர்ஸ் யூஸ் ஆகுது. ஓகேங்களா. தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் a hub. A hub connects several devices and makes them function as a single network segment. So hub is a single network segment. ஒரே நெட்வொர்க் உள்ளார நீங்கள் டேட்டாஸாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் ஆர் கம்யூனிகேஷன்ஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னா ஸோ மோர் தென் சிஸ்டம்ஸை நம்ம கலெக்ட் பண்ணணும். ஸோ செவரல் டிவைசஸ், தட் மீன்ஸ் மோர் தென் சிஸ்டம் மீன் செவரல் டிவைசஸை நம்ம ஒரே நெட்வொர்க் உள்ளார நம்ம யூஸ் பண்ணணும். தட் மீன் சிங்கிள் நெட்வொர்க் செக்மெண்ட்டுக்குள்ளார நம்ம யூஸ் பண்ணணும். அப்படின்னா அந்த சுச்சுவேஷன்ஸில் நீங்கள் யூஸ் பண்ணுற ஒன் டைப்ஸ் ஆஃப் கனெக்டர், தட் மீன்ஸ் ஹார்ட்வேர் டிவைசஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹப். ஓகேங்களா. தென் ஹப் ஆர் அவைலபிள் வித் டிஃப்ரெண்ட் நம்பர் ஆஃப் போர்ட்ஸ், தட் மீன்ஸ் 6, 8, 12, 24 எக்ஸட்ரா. ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் போர்ட்ஸ் வந்து நமக்கு அவைலபிள் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா 6, 8, 12, 24 இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்ஸ் நம்பர் ஆஃப் போர்ட்ஸோட அவைலபிள் இருக்கிற ஹப் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஹப்ஸ் என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா சேம் நெட்வொர்க்கில் நீங்கள் கனெக்ட் பண்ணணும். ஒரே நெட்வொர்க்கில் மோர் தென் சிஸ்டம்ஸை நீங்கள் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்காக யூஸ் பண்ணுற ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஹப். ஓகேங்களா. நவ் த ஹப் இஸ் கனெக்டட் டு அன் NIC, that means network interface card, to a hub and from there to computer attached to the other ports. Okay. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஹப்ஸ் என்ன பர்பஸ்க்காக யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டோட அதர் சிஸ்டம்ஸை நம்ம என்ன பண்ணணும், அட்டாச் பண்ணணும். தட் மீன்ஸ் கனெக்ட் பண்ணணும். அப்படின்னா அந்த பர்பஸ்க்காக அதர் போர்ட்டோட என்ன ஆகுது, இந்த டைப்ஸ் ஆஃப் ஹப்ஸு கனெக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகுது. ஓகேங்களா. ஸோ ஒரு சிஸ்டம்லேருந்து அனதர் ஒன் சிஸ்டமை சேம் நெட்வொர்க்கில் நீங்கள் கனெக்ட் பண்ணணும் அப்படின்ற போது நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டை யூஸ் பண்ணிவிட்டு இந்த ஹப் கனெக்ஷன்ஸை நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும். ஓகேங்களா. தென் த intent computer receive the data while other computer on the network reject the data. For subtypes, ஒரு சேம் அதர் நெட்வொர்க் வழியாக நீங்கள் டேட்டாஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க. சேம் நெட்வொர்க்கில் டேட்டாஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாமல் அதர் கம்ப்யூட்டர் சிஸ்டமோட அதர் நெட்வொர்க் கனெக்ஷன்ஸை நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணும்போது அந்த எக்ஸாக்ட் டேட்டாஸ் உங்கள் சிஸ்டம்குள்ளார ரிசீவ் ஆகாமல் என்ன பண்ணுறது, ரிஜெக்ட் பண்ணுறதான ஆப்ஷன்ஸை ப்ரொவைட் பண்ணுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹப். ஓகேங்களா. ஸோ இன்டென்ட் கம்ப்யூட்டர் ரிசீவ் த டேட்டா. ஸோ ஒரு டேட்டாஸ் அதர் கம்ப்யூட்டர்லேருந்து ரிசீவ் ஆகும்போது அது சேம் நெட்வொர்க்கா ஆர் டிஃப்ரெண்ட் நெட்வொர்க்கா அப்படின்றத ஃபைனலைஸ் பண்ணிவிட்டு ஸோ எக்ஸாக்ட் சேம் நெட்வொர்க்காக இருந்தால் பர்டிகுலர் டேட்டாஸை ரிசீவ் பண்ணிக்கும். ஸோ டிஃப்ரெண்ட் நெட்வொர்க்காக இருந்ததுன்னா அந்த டேட்டாஸை ரிசீவ் பண்ணாமல் என்ன பண்ணணும், ரிஜெக்ட் பண்ணுற ப்ராசஸை பண்ணுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹப். ஓகேங்களா. தென் திஸ் இஸ் த இமேஜ் ஃபார் ஹப். ஸோ ஹப்பில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் போர்ட் ஆப்ஷன்ஸோட நமக்கு அவைலபிள் இருக்குது. திஸ் இஸ் த 6 போர்ட்ஸ் அவைலபிளோட இருக்கிற ஹப். ஓகேங்களா. இது இஸ் 6 போர்ட்ஸ் ஹப் ஆப்ஷன். தென் செகண்ட் ஒன் 8 போர்ட் ஹப் ஆப்ஷன். ஸோ ஹப்ஸில் இருக்கிற 8 போர்ட் ஆப்ஷன்ஸோட இருக்கிறத ஹப்ஸும் அண்ட் 6 போர்ட்டில் இருக்கிற ஹப் ஆப்ஷன்ஸை பற்றி நம்ம இந்த இமேஜ் வியூவில் நம்ம பார்த்துருக்கோம். ஓகேங்களா. தென் இந்த ஹப் ஆப்ஷன்ஸ் என்ன பர்பஸ்க்காக யூஸ் ஆகுதுன்னா சேம் நெட்வொர்க் கனெக்ஷன்ஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காக மட்டும்தான் யூஸ் ஆகுது. டிஃப்ரெண்ட் நெட்வொர்க் கனெக்ஷன்ஸை நீங்கள் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா ரிஜெக்ட் பண்ணிவிட்டு அந்த டேட்டாஸை ரிசீவ் பண்ணாது. ஓகேங்களா. தென் நெக்ஸ்ட் ஒன் ஆப்ஷன்ஸ் பாருங்கள், ஸ்விட்ச். நெக்ஸ்ட் ஒன் இஸ் a switch. A switch is similar to a hub and is called an intelligent hub. So hub and then switch is the same similar work execute பண்ணும். That means same நெட்வொர்க்கில் எஸ்டாப்ளிஷ் பண்ணுற மோர் தென் கனெக்ஷன்ஸ் மோர் தென் சிஸ்டம்ஸை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகுது. அண்ட் தென்
in these types of switch option, so the switch hardware devices என்ன நேமில் அசைன் பண்ணுறாங்க அப்படின்னா இன்டெலிஜென்ட் ஹப். ஸோ அட்வான்ஸ்டு ஃபியூச்சர்ஸை ஆட் பண்ணியிருக்கிற ஹப் ஆப்ஷன்ஸ் தான் என்ன சொல்கிறாங்கன்னா இன்டெலிஜென்ட் ஹப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ போத் ஸ்விட்ச் அண்ட் ஹப்ஸ் ஆர் சேம் ஒர்க்கை எக்ஸிக்யூட் பண்ணும். ஓகேங்களா. தென் it is a capable of checking data packets as they are arrive, determining the data source and destination of each packet and passing them on to the intent computer. ஸோ ஒரு கம்ப்யூட்டர்ஸ் வழியாக நீங்கள் ஒரு எக்ஸாக்ட் லொக்கேஷன்ஸ்லேருந்து அனதர் ஒன் லொக்கேஷன்ஸ்க்கு டேட்டாஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க. தட் மீன்ஸ் சோர்ஸ் லொக்கேஷன்ஸ் டு டெஸ்டினேஷன் லொக்கேஷன்ஸுக்கு. ஓகேங்களா. சோர்ஸ்னால் என்னென்னா ஆரம்ப புள்ளி அண்ட் டெஸ்டினேஷன்ஸ் மீன்ஸ் எண்ட் ஆஃப் த செஷன். ஸோ ஒரு சோர்ஸ் லொக்கேஷன்ஸ்லேருந்து டெஸ்டினேஷன் லொக்கேஷன்ஸ்க்கு டேட்டாஸை சென்ட் பண்ணும்போது பேக்கெட்டாக என்ன ஆகுனா டேட்டாஸ் ரிசீவ் ஆகும். ஸோ இந்த பேக்கெட் பை பேக்கெட்டாக டேட்டாஸ் ரிசீவ் ஆகும்போது அந்த எக்ஸாக்டட் பேக்கெட் ஈச் அண்ட் எவ்ரி பேக்கெட்டும் எந்த நெட்வொர்க் வழியாக ட்ராவல் ஆகுது. ஸோ பேக்கெட் அண்ட் பாசிங் தம் ஆன் த இன்டென்ட் கம்ப்யூட்டர். ஸோ எந்தெந்த கம்ப்யூட்டர் ரீச் ஆகுது, எந்த பேக்கெட் எந்த எக்ஸாக்டட் கம்ப்யூட்டர் அட்ரஸை ரீச் ஆகுது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுறது இந்த ஸ்விட்சுடைய ஒர்க். ஓகேங்களா. தென் இட் conserves network bandwidth data transfer rate while delivering message. For example, ஒரு எக்ஸாக்டட் சிஸ்டமில் இருந்து சோர்ஸ் டு டெஸ்டினேஷன்ஸ்க்கு ஒரு மெசேஜ் ரீச் ஆகுது அப்படின்னா அந்த மெசேஜிங் இன்ஃபர்மேஷன் கன்சர்வ் நெட்ஒர்க்கில் இருக்கா. தட் மீன்ஸ் பேண்ட்வித் பேசிஸில் டேட்டா ட்ரான்ஸ்ஃபரிங் ரேட். ஸோ ஃப்ராக்ஷன்ஸ் ஆஃப் செகண்டுக்கு 1 மினிட்ஸ்க்கு எவ்வளோ டேட்டாஸ் ஒரு சிஸ்டமில் இருந்து அனதர் ஒன் சிஸ்டம்க்கு ட்ராவல் ஆகுது அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணுறதா என்னென்னு பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் பேண்ட்வித் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனுடைய ரேட்டிங் ஆஃப் அமௌண்ட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. வைல் டெலிவரிங் மெசேஜ் ஒவ்வொரு மெசேஜுடைய டேட்டா ட்ரான்ஸ்ஃபரிங் ஸ்பீட் ஃப்ராக்ஷன்ஸ் ஆஃப் செகண்டில் எவ்வளோ செகண்ட்ஸில் ஒரு சிஸ்டமில் இருந்து அனதர் ஒன் சிஸ்டம்க்கு டேட்டா ட்ராவல் ஆகுது அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணும். ஓகேங்களா. தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் அ ஸ்விட்ச் இமேஜஸ். திஸ் இஸ் த ஸ்விட்ச் இமேஜஸ். இது பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் போர்ட்ஸ் அவைலபிள் இருக்குது. ஓகேங்களா. ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸில் டிஃப்ரெண்ட் போர்ட்ஸ் ஆப்ஷன்ஸோட நமக்கு என்ன ஆகுதுன்னா ஸ்விட்ச் ஆப்ஷன்ஸ் நமக்கு அவைலபிள் இருக்குது. இஃப் யூ வாண்ட் டு லைக் தட் சேம் நெட்வொர்க் ஆர் டிஃப்ரெண்ட் நெட்வொர்க் ஆப்ஷன்ஸ்லேயும் இந்த ஸ்விட்ச் ஆப்ஷன்ஸ் நமக்கு ஸ்விட்ச் ஹார்ட்வேர்ஸ் நமக்கு எக்ஸாக்டாக நெட்வொர்க்கிங் எஸ்டாப்ளிஷை ப்ரொவைட் பண்ணும். ஓகேங்களா. தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் த மோடம். இட்ஸ் stands for modulator demodulators. Modem means modulators and demodulator. So exact modulations mean or analog signals digital signals ஆகும். demodulation means digital to analog signals ஆகும் convert பண்ணுற ஒர்க்கை எக்ஸிக்யூட் பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா modem. So modem for modulating operation for analog signals via telephone cable RJ11. ஸோ RJ45 கேபிள்ஸை நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இந்த RJ45 கேபிள் த்ரூ நெட்வொர்க் கனெக்ஷன்ஸை தட் மீன் நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கனெக்டர்ஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம். இந்த ஆப்ஷன்ஸில் மோடம் ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா RJ11. ஸோ RJ11 என்ற ஒன் டைப்ஸ் ஆஃப் கேபிள்ஸ் நெட்வொர்க்ஸ் தட் மீன்ஸ் மொபைல் நெட்வொர்க் லேண்ட்லைனுக்கான கனெக்ஷன்ஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த RJ11 கேபிள். ஸோ இந்த RJ11 கேபிள்ஸை என்ன மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸை கேதர் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனலாக் இன்ஃபர்மேஷன்ஸை தான் ஃபார்வர்ட் பண்ணும். ஸோ இந்த அனலாக் இன்ஃபர்மேஷன்ஸை மொபைல் ஃபோன் ஆர் நெட்வொர்க்கிங் கனெக்ஷன்ஸ்க்கு டிஜிட்டல் இன்ஃபர்மேஷன்ஸாக சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா பை யூஸிங் திஸ் மோடம். தட் மீன்ஸ் மாடுலேட்டர் டு டிமாடுலேட்டர். ஓகேங்களா. இட் ஸ்டாண்ட் ஃபார் மாடுலேட்டர் டிமாடுலேட்டர். ஓகேங்களா. தென் at the sending end a modem converts digital signal into analog for transmission over analog signal carries such as telephone line. ஸோ இந்த சுச்சுவேஷன்ஸை பார்த்தீங்கன்னா ஒரு டிஜிட்டல் சிக்னல்ஸை அனலாக் சிக்னல்ஸாக டிரான்ஸ்மிஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணிவிட்டு அண்ட் அனலாக் சிக்னல்ஸை கேரி அவுட் பண்ணிட்டு போகும். என்ன மாதிரி ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா டெலிஃபோன் கேபிள் ஆப்ஷன்ஸில் என்ன மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸை மட்டும்தான் ட்ராவல் பண்ணுறதுக்கு கொண்டு போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபார் அனலாக் இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த அனலாக் இன்ஃபர்மேஷன்ஸை கேரி அவுட் பண்ணுறதுக்காக டிஜிட்டல் இன்ஃபர்மேஷன்ஸாக அனலாக் இன்ஃபர்மேஷன்ஸாக கன்வெர்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற அந்த சென்டிங் சைடில் யூஸ் பண்ணுற ஆப்ஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா மோடம். ஓகேங்களா. மோடம் கன்வெர்ட்ஸ். அட் த ரிசீவிங் எண்ட் a modem performs the reverse functions and convert incoming analog signal into digital signal.
ஸோ அது ஆப்போசிட் ஒர்க் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிசீவர் சைடில் ரிவர்ஸ் ஃபங்க்ஷன்ஸை உங்களுக்கு கொண்டு வருது. சென்டிங் சைடில் டிஜிட்டல்ஸ் டு அனலாக கன்வெர்ட் பண்ண அந்த இன்ஃபர்மேஷன்ஸை அகைன் அனலாக் சிக்னல் டு டிஜிட்டல் சிக்னல்ஸாக என்ன பண்ணும், ரிவர்ஸ் ஆர்டர் பேசிஸில் எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ எந்த பர்பஸ்க்கு இங்கே என்ன ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிமாடுலேஷன், தட் மீன்ஸ் டிமாடுலேட்டர் ஒர்க் ஆகுது. ஓகேங்களா. தென் next one, this is the configurations of modem structure. ஸோ இந்த மோடம் ஸ்ட்ரக்சரில் பார்த்தீங்கன்னா ஃபோன் வால் ஜாக்கில் இருந்து என்ன ஆகுதுன்னா மோடம்க்கு த்ரூ RJ11 கேபிள்ஸை யூஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க, அந்த மோடம்க்கு இன்புட்டாக கொடுக்குறாங்க. தென் மோடமில் இருக்கிற RJ45 கேபிள் சிஸ்டம்க்கு கனெக்ஷன்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணுது. ஓகேண்ணா. இந்த சுச்சுவேஷன்ஸில் இந்த ஃபோன் வால் ஜாக்கில் இருந்து வர RJ11 கேபிள்ஸில் என்ன மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் கனெக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி ட்ராவலிங் த analog information, but the modems to convert the analog to digital and digital to analog informations convert பண்ணி என்ன பண்ணும், டேட்டாஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண ஆரம்பிக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த மோடம் கான்ஃபிகரேஷன்ஸில் 2 types of modem configurations இருக்குது. இஸ் ஒன், ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த எக்ஸ்டர்னல் மோடம். ஸோ எக்ஸ்டர்னல் அடிஷ்னலாக நீங்கள் ஒரு மோடம் டிவைசஸை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கான ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் மோடம். தென் செகண்ட் ஒன் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்டர்னல் மோடம். வித்தின் சிஸ்டம் ஆர் கம்ப்யூட்டர்ஸ் ஆர் லேப்டாப்போட என்ன ஆகுதுன்னா இன்டர்னலாக நீங்கள் இந்த டைப்ஸ் ஆஃப் மோடம்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா. திஸ் இஸ் த இன்டர்னல் மோடம். ஓகே. தென் the process of converting a digital signal into an analog signal is called modulation. ஸோ டிஜிட்டல் சிக்னல்லேருந்து அனலாக் சிக்னலாக மாற்றுற அந்த ஆப்ஷன்ஸ் ப்ராசஸ்க்கு நேம் என்ன சொல்கிறாங்க, மாடுலேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. while the process of converting an analog signal into digital signal is called demodulation. ஸோ அதே சேம் ப்ராசஸ், தட் மீன்ஸ் ரிவர்ஸ் ப்ராசஸ் ஆஃப் கன்வெர்ட்டிங் ப்ராசஸ், அனலாக் சிக்னல் இன்டூ டிஜிட்டல் சிக்னலாக கன்வெர்ட் பண்ணுறது ஆப்ஷன்ஸ் டிமாடுலேட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ மாடுலேட்டர் மீன்ஸ் டிஜிட்டல் சிக்னல் இன்டூ அனலாக் சிக்னல் and demodulator means analog signal into digital signal. ஓகேங்களா. then a modem can also amplify signal so that can travel along distance without weakening. ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிக்னல்ஸ் உடைய ஸ்ட்ரென்த் லோ பேண்ட்வித்தில் இருக்குது, டேட்டாஸுடைய ட்ரான்ஸ்ஃபரிங் ஸ்பீட் ஸ்லோவாக இருக்குது அப்படின்னா அந்த எக்ஸாக்டட் சிக்னல்ஸுடைய ட்ரான்ஸ்ஃபரிங் ஸ்பீட்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக, தட் மீன்ஸ் ஆம்பிளிஃபை த சிக்னல்ஸ் ஆப்ஷன்ஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காக இந்த மோடம் ஆப்ஷன்ஸ் யூஸ் ஆகுது. ஓகேங்களா. ஸோ இந்த சேம் டைம் தட் மீன் வீக்னிங் டிஸ்டன்ஸில் ஒரு லாங் டிஸ்டன்ஸ் பேசிஸில் நீங்கள் டேட்டாஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அதனுடைய ட்ராவலிங் ஸ்பீடு என்ன ஆகுனா ஸ்லோவாக ஆரம்பிக்கும். ஸோ இந்த ஸ்லோ ஆகிற டேட்டாஸை என்ன பண்ணணும்னா பூஸ்டப் ஸ்டேஜஸ்க்கு கொண்டு போகிறதுக்காக மோடம் ஆப்ஷன்ஸ் யூஸ் ஆகுது. தட் டைப்ஸ் ஆஃப் மோடம், தட் மீன்ஸ் மோடம் கேன் பி இன்டர்னல் ஆர் எக்ஸ்டர்னல். ஸோ இந்த மாதிரி யூஸ் ஆகிற மோடம்ஸை 2 டைப்ஸாக டிஃபைன் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த இன்டர்னல் ஆர் எக்ஸ்டர்னல். ஓகேங்களா. ஏ மோடம்ஸ் ஃபிக்ஸ்டு வித்தின் ஏ கம்ப்யூட்டர் இஸ் அன் இன்டர்னல் மோடம். ஸோ இந்த கம்ப்யூட்டர்ஸ் டிவைசஸோட கம்ப்யூட்டர் சிஸ்டமோட ஒன் டைப்ஸ் ஆஃப் மோடம்ஸ் கான்ஃபிகரேஷனோட இருக்குது அப்படின்னா அந்த டைப்ஸ் ஆஃப் மோடம் என்னென்னு சொல்கிறாங்க, இன்டர்னல் மோடம் அப்படின்றாங்க. எக்ஸ்டர்னல் மோடம், த மோடம் connected to a computer with the help of a cable is an external modem. ஒரு external modem configurations பார்த்தீங்கன்னா வித் கேபிள் கனெக்ஷன்ஸோட இருந்தால் மட்டும்தான் அந்த மோடம்ஸை கனெக்ஷன்ஸை எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும். பட் இந்த மோடமோட இன்டர்னல் பார்ட்டோட கனெக்ட் ஆகியிருக்கிற டைரக்ட் வித்தவுட் கேபிளோட டைரக்ட் கனெக்ஷன்ஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணுற அந்த ஆப்ஷன்ஸ் ஆஃப் மோடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்னல் மோடம். அண்ட் கேபிளோட கனெக்ட் ஆகிருக்கிற மோடம்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் மோடம். ஓகேங்களா. தென் next one, router. It is a network device that forward packets from one network to another. ஸோ ஒரு நெட்வொர்க் டிவைசஸில் ஒரு டேட்டாஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அந்த டேட்டாஸ் என்ன மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸாக ட்ராவல் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக்கெட் பை பேக்கெட்டாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படின்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. ஸோ இந்த பேக்கெட் பை பேக்கெட் இன்ஃபர்மேஷன்ஸ் ஒன் நெட்வொர்க் டு அனதர் நெட்வொர்க்கு ட்ராவல் ஆகும்போது ஸோ ஒவ்வொரு இன்ஃபர்மேஷன்ஸும் என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜியில் இருக்குது, டேட்டாஸ் எவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸை எடுத்துகிட்டு வந்திருக்கு, அந்த பேக்கெட்டுடைய அட்ரஸ் என்ன, இது எல்லா டீட்டெயில்ஸுமே என்ன பண்ணணும்னா இந்த ரவுட்டர்ஸ் கான்ஃபிகரேஷன்ஸ் என்ன பண்ணணும்னா ஐடென்டிஃபை பண்ணும். ஸோ ஒன் நெட்வொர்க் டு அனதர் நெட்வொர்க்கு டேட்டாஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது மட்டும்தான் இந்த ரவுட்டர் கான்ஃபிகரேஷன்ஸ் நமக்கு தேவைப்படுது. ஓகேங்களா. தென் it read the source and destination's address of the packet and decide how to transmit them.
ஸோ ஒவ்வொரு பேக்கெட்டில் இருக்கிற அட்ரஸ், சோர்ஸ் அட்ரஸ் என்ன, டெஸ்டினேஷன் அட்ரஸ் என்ன அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு, ஸோ எக்ஸாக்ட் சோர்ஸ் லொக்கேஷன்ஸ்லேருந்து டெஸ்டினேஷன்ஸ் லொக்கேஷன்ஸ்க்கு அந்த பேக்கெட்ஸை சென்ட் பண்ணுற ஒர்க்கை, தட் மீன்ஸ் டிரான்ஸ்மிட் பண்ணுற அந்த ஒர்க்கை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரவுட்டர் கான்ஃபிகரேஷன்ஸ் ஹார்ட்வேர். ஓகேங்களா? தென் திஸ் இஸ் த கான்ஃபிகரேஷன்ஸ் ஆஃப் ரவுட்டர்ஸ் இமேஜ். ஒரு ரவுட்டர்ஸ் இமேஜ் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் நெட்வொர்க் கனெக்ஷன்ஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காக, தட் மீன்ஸ் சேம் நெட்வொர்க் இல்லை, அதர் டைப்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நெட்வொர்க்கை நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணும்போது இந்த டைப்ஸ் ஆஃப் ரவுட்டர்ஸ் ஹார்ட்வேர் டிவைஸ் உங்களுக்கு யூஸ் ஆகும். ஓகேங்களா? தென் அனதர் ஒன் ரவுட்டர் வைஃபை கான்ஃபிகரேஷன்ஸ் இருக்க ரவுட்டர் கான்ஃபிகரேஷன்ஸ். இப்போ டிஃப்ரெண்ட் நெட்வொர்க்ஸ் என்ன பண்ணலாம், எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காக இந்த ரவுட்டர்ஸ் ஆப்ஷன்ஸ் நமக்கு யூஸ் ஆகுது. ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் த கேட்வே. Next one is the gateway. A gateway is a device that connects dissimilar network such as the LAN and WAN and can handle different protocols. So another one types of hardware device, gateway. ஸோ இந்த கேட்வேஸ் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நெட்வொர்க் கான்ஃபிகரேஷன்ஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஒன் டைப்ஸ் ஆஃப் ஹார்ட்வேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேட்வேஸ். ஸோ இந்த கேட்வேஸில் பார்த்தீங்கன்னா LAN to WAN. ஸோ ஒரு வேன் கான்ஃபிகரேஷன்ஸ்லேருந்து வர இன்ஃபர்மேஷன்ஸில் லோக்கல் இருக்கிற ஒரு சிஸ்டம்குள்ளார நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும், தட் மீன்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த சுச்சுவேஷன்ஸில் யூஸ் பண்ணுற ஒன் டைப்ஸ் ஆஃப் ஹார்ட்வேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேட்வே. ஓகேங்களா? ஸோ டிவைஸ் கனெக்ட் டிஸ்சிமிலர் நெட்வொர்க். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நெட்வொர்க்னு தான் என்ன சொல்லுவாங்கன்னா டிஸ்சிமிலர் நெட்வொர்க். ஓகேங்களா? தட் த சேம் டைம் த LAN அண்ட் WAN கான்ஃபிகரேஷன்ஸில் சம் செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணுவாங்க. தட் இஸ் கால்ட் த டிஃப்ரெண்ட் ப்ரோட்டோகால்ஸ். ஓகேங்களா? டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ரோட்டோகால்ஸை ஹேண்டில் பண்ணுவாங்க. ஓகேங்களா? தென் it extends the functionality of router by performing data translations and protocol conversion. ஸோ the same time ஒரு ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் டேட்டாஸை நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், பர்ஃபார்மிங் டேட்டா ட்ரான்ஸ்லேட் பண்ணணும் அப்படின்னா அந்த ப்ரோட்டோகால்ஸ் என்ன பண்ணணும்னா கன்வர்ஷன்ஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். கன்வர்ஷன்ஸ் மீன்ஸ் ஒன் டைப்ஸ் ஆஃப் மாடுலேஷன்ஸ் அண்டு அனலாக் சிக்னல் இன்டூ டிஜிட்டல் சிக்னேஷ், மாடுலேஷன் அண்டு டிமாடுலேஷன் ஆப்ஷன்ஸ் பார்த்தோம். இந்த ஆப்ஷன்ஸில் ஒரு types of informations, another one types of informations are protocol conversions, that mean TCP and IP and hypertext transfer protocol. இந்த மாதிரியான protocol conversions என்ன பண்ணணும்னா எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கேட்வே ஆப்ஷன். ஓகேங்களா? இந்த கேட்வேஸ் ஆப்ஷன்ஸை நம்ம எக்ஸ்டர்னல் ஹார்ட்வேரை நம்ம யூஸ் பண்ணும்போது ஒன் மோர் டிஃப்ரெண்ட் டிசிமிலர் நெட்வொர்க்கில் இருக்கிற டேட்டாஸை நமக்கு அக்சஸ் பண்ணுறதுக்கான பர்மிஷன்ஸை நம்ம அலோவ் பண்ணும். ஓகேங்களா? தென் this is the image for gateway process. So the gateways kana hardware device. So in the hardware devices pathina different network. This is the one types of LAN connection. This is the another one set of LAN connection. For example, this is the dissimilar network. The two types of network pathina different types of network. So the different types of network நம்ம establish பண்ணிட்டு ஒரு system ஓட நம்ம கனெக்ட் பண்ணிட்டு data's, that means ஒரு types of டேட்டாஸ்லேருந்து another one types of டேட்டாஸாக நம்ம என்ன பண்ணலாம், சேஞ்சஸ்க்கு கொண்டு போகணும், கன்வர்ஷன்ஸ்க்கு கொண்டு போகணும் அப்படின்னாலும் என்ன ஆகுது, இந்த டைப்ஸ் ஆஃப் கேட்வே ஹார்ட்வேர் நமக்கு யூஸ் ஆகுது. ஓகேங்களா? ஸோ நம்ம இன்றைக்கி செஷன்ஸில் வாட் ஆர் த ரெக்வயர்ட் ஹார்ட்வேர் டிவைஸ், ஸோ ஒரு நெட்வொர்க்கை மேனுஃபேக்சரிங் பண்ணணும், ஒரு நெட்வொர்க் கனெக்ஷன்ஸை நம்ம சிஸ்டம்குள்ளார கொண்டு வரணும் அப்படின்னா என்னென்ன மாதிரியான ஹார்ட்வேர் ரெக்குவயர்மெண்ட் தேவைப்படுது அப்படின்றத பற்றி நம்ம இன்றைக்கி செக்ஷன்ஸில் டிஸ்கஸ் பண்ணோம். நெக்ஸ்ட்டு ஃபர்தர் செக்ஷன்ஸில் அனதர் ஒன் டாப்பிக்கை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். தேங்க்யூ.